திமுக கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் விழ ஆரம்பித்து விட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காரைக்குடி சுற்றுப்பயணத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, காரைக்குடி மாநகராட்சி மேயர் லஞ்சத்தை பெற்றுக் கொண்டு நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை குறைந்த வாடகைக்கு குத்தகைக்கும் விட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் காரைக்குடி மாநகராட்சியின் அனைத்து ஊழல்களும் விசாரிக்கப்படும் என்று தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் எந்த உரிமையும் வரியும் உயர்த்த மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு மாநகராட்சியில் 125% வரி உயர்த்திவிட்டதாக தெரிவித்தார். குப்பைக்கும் வரி விதிக்கும் அரசு தேவையா என்று கேள்வி எழுப்பிய அவர், மக்களுக்கு 46 பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஸ்டாலின் இப்போதுதான் தெரிந்ததா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக என்றால் திமுகவிற்கு சகிக்கிறது, பிரச்சனை என்றால் பாஜகவின் கதவை தட்டுகிறது என்று அதிமுக பாஜக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா உங்களுக்கு கசக்குது, ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னா உடனே ஓடி போய் கதவை தட்டுறீங்க. இது நியாயமா? திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தலைவர்கள் ஏதோ பேசி வராங்க. அங்கே மிகப்பெரிய விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அடுத்த இன்னும் 8 மாத காலம் தேர்தல் இருக்குது. திராவிட முன்னேற்றத்தில் இருக்கிற கூட்டணிகள் அங்கேயோ இருக்குமோ இருக்காத என்ற தெரியாத நிலையில் ஊசலாடி கொண்டு என்பதை மட்டும். அதைத் தொடர்ந்து திருப்பத்தூரில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் 4 ஆண்டுகால ஆட்சியில் 4.38 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்கள் தலையில் சுமத்திவிட்டதாக கூறினார். 100 நாள் வேலை திட்டம் 50 நாளாக சுருங்கிவிட்டது என்றும், உதயநிதியை துணை முதலமைச்சரானதுதான் இந்த ஆட்சியின் சாதனை எனவும் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து 4 வருஷம் ஆகுது. 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. அதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மறுபடியும் திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, இப்படி மாறி மாறி 75 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே பல அரசியல் கட்சி இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றன. 2021 வரை அது வரைக்கும் 5,18,000 கோடி தான் கடன். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் நிறைய அறிவிப்புகள் கொடுத்தாங்க. அது முக்கியமான அறிவிப்பு, கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியருக்கு 150 நாள் கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களாமா? அந்த 150 100 நாள்ங்கிறது 50 நாளாக சுருங்கி போச்சு. 100 நாள்ங்கிறது 50 நாளா குறைஞ்சு போச்சு. இதுதான் திமுக ஆட்சி சாதனை. அதைத் தொடர்ந்து சிவகங்கை அரண்மனை வாசல் அருகே மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். உடல்நிலை சரியில்லை என்று ஸ்டாலின் மருத்துவமனையில் அட்மிட் ஆனபோது குணமடைய வாழ்த்து சொன்னேன், ஆனால் அவர் அங்கு அதிகாரிகளை அழைத்து கூட்டம் போட்டு நாடகம் நடத்தியதாக கூறினார். சிவாஜியால் கூட இப்படி நடிக்க முடியாது, அந்த அளவிற்கு ஸ்டாலின் நடிக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். ஸ்டாலின் உடல்ல சரியில்லைன்னு போய் மருத்துவமனையில் போய் ஒரு வாரத்துக்கு முந்தி திடீர்னு அவருக்கு உடல்ல சரியில்லை. சரி, ஒரு மனிதனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே மருத்துவமனைக்கு போவாங்க, ரைட். நான் கூட வாழ்த்து சொன்னேன், விரைவாக அவர் குணமடைந்து வீடு திரும்பணும். அவர் போனார், ட்ரீட்மெண்ட் பண்ணி இருந்தார். 2 நாளைக்கு முன்பு பார்த்தா அப்படியே ஒரு டேபிள் போட்டு ஒரு 10 அதிகாரி வச்சுக்கிட்டு அங்கே கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. எவ்வளவு நடிப்பு தான், நீங்களே சொல்றீங்க நடிப்பு. ஏயா என்ன, புயலும் வெள்ளம் வந்து நாடு அழிஞ்சு போச்சா? புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா, அப்படி அவசரமா கூட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு டிராமா. என்னமோ இவரு தான் நாட்டு மக்களை காப்பாத்துற மாதிரி, இவரு தான் முதலமைச்சர் வந்து அதிகாரிகளும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நடக்கிற மாதிரி. முதலமைச்சர் இப்படிப்பட்ட நடிப்பு திரு சிவாஜி கணேசனால் கூட நடிக்க முடியாது. அவரே உங்களுடைய நடிப்பை கண்டா வியந்து போயிடுவார்.